Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்திய தேசிய இயக்கம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கு தேவையான 8ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் இருக்கக்கூடிய 3வது லெசன் தாங்க நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி லெசன் 1 லெசன் 2 நம்ம வந்து போட்டிருக்கோம். அதுக்கு தனியாக வந்து பிளேலிஸ்ட்டுமே வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்து படிச்சுட்டு லெசன் 3க்கு வந்து வரலாம். ஸோ லெசன் 3யோட தலைப்பு பாருங்களேன், கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். ஸோ இந்த பாடத்தில் என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த டைமில் நில வருவாய் கொள்கை வந்து எப்படி இருந்துச்சு, விவசாயிகள் மேலே என்னென்ன மாதிரி வரிகள் வந்து சுமத்துனாங்க, ஸோ விவசாயிகளோட அந்த நில வருவாய் மீதான நிறை என்ன குறை என்ன, அவங்களோட நெருக்கடிகள் என்ன, அவங்க அதுக்காக வந்து செய்த கிளர்ச்சிகள் என்ன. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சுமையாக போகும்போது அவங்க அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக கிளர்ச்சிகள் வந்து ஏற்பட்டிருக்கும், போராட்டங்கள் இயக்கங்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த காலகட்டத்தில் நில வருவாய் கொள்கை எப்படி இருந்துச்சு, அதோட நிறை குறைகள் என்னவாக இருந்துச்சு, அதுக்குனால ஏற்பட்ட கிளர்ச்சிகள் எப்படி இருந்துச்சு, அதை எப்படி அடக்குனாங்க, அது எப்படி முடிவுக்கு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான விஷயம் தாங்க அதில் இருக்கும். டக்குன்னு வந்து லெசன் வந்து முடிஞ்சிடும். அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷம் அவ்வளோதான் இந்த லெசன் வந்து நமக்கு முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா டைம் வந்து அவ்வளோதான் எடுத்துக்கும். ஓகேங்களா. சரி, அறிமுகம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நம்மளோட இந்தியாவில் வந்து முதன்மையான தொழில் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா வேளாண்மை தான் வந்து முதல் நிலை தொழிலாக வந்து இருந்துச்சு. சரிங்களா. ஸோ அதுக்குன்னு வந்து ஒரு திட்டங்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் நம்மளோட பழமையான வேளாண்மை திட்டத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கலை. ஸோ அவங்க புதுசாக வந்து நிறைய நிலவருவாய் அது இதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நிலவருவாய் கொள்கைகளை அவங்க கொண்டு வராங்க. ஸோ அதில் 3 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிலையான நிலவருவாய் திட்டம், மகள்வாரி திட்டம், ரயத்வாரி திட்டம்ன்ற 3 பெரிய நிலவருவாயை அவங்க உள்ளே வந்து கொண்டு வராங்க. ஸோ இது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட அவங்க நிறைய வந்து சுரண்டல்கள் வந்து செய்கிறாங்க. அது என்னது, பொருளாதார சுரண்டல்கள் வந்து செய்கிறாங்க. நாங்கள் வந்து நிலையான நிலவருவாய் திட்டத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம், மகள்வாரி திட்டத்தை உங்களுக்கு கொடுக்குறோம், ரயத்வாரி திட்டத்தை வந்து கொடுக்குறோம், நீங்கள் இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து உங்களோட வரிகளை செலுத்தணும்னு சொல்லிட்டு பொருளாதார சுரண்டல்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை மக்கள் புரிஞ்சுக்கிற அப்போ என்ன பண்ணுது, நிறைய கிளர்ச்சிகள் வந்து ஏற்படுது. அதை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவ்வளோதான், இந்த 3 திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இது மூலமாக அடுத்து என்னென்ன வந்துச்சுங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்னதுங்க, நிலையான நிலவரி திட்டம். ஸோ இது வந்து 1765 ராபர்ட் கிளைவ் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு 3 பகுதிகள் வந்து கிடைக்கிது. என்னென்ன, வங்காளம், பீகார், ஒரிசா. இந்த 3 பகுதியிலும் இருந்தும் வரிகளை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அதிகாரம், உரிமை வந்து இவருக்கு தரப்படுது. ஸோ இதெல்லாம் எதனால் வந்துச்சுங்கிற ப்ரீவியஸ் லெசன்லேயே நம்ம படித்தோம் இல்லைங்களா. ஓகே, இந்த 3 பகுதிகளும் இவரோட கட்டுப்பாட்டில் வரி கலெக்ட் பண்ணிக்கலான்னு வந்த உடனே அவர் அங்கே என்ன பண்ணுறாரு, ஓராண்டு நிலவருவாய் திட்டம் அப்படிங்கிற விஷயத்த அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அவர் இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தினதுக்கப்புறம் வாரன் ஹேங்க்டிஸ் அப்படிங்கிறவர் வராரு. அவர் ஆளுநராக பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஓராண்டு நிலவருவாய் திட்டத்தை என்னவா மாற்றுறாரு, 5 ஆண்டாக மாற்றுறாரு. ஓராண்டுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து யாருங்க, ராபர்ட் கிளைவ். ஓகேங்களா, யார், ராபர்ட் கிளைவ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த ஓராண்டு திட்டத்தை 5 ஆண்டாக மாற்றி விட்டவர் யார், வாரன் ஹேங்க்டிங்ஸ் வந்து மாற்றி விடுறாரு. மறுபடியும் அதை என்னவா தான் பண்ணுறாருனா, ஒரு வருடமாகவே அவரே வந்து மாற்றி விட்டுறாரு. சரிங்களா. அடுத்து வரவர் யாருன்னா காரன் வாலிஸ் அப்படிங்கிறவர் ஆளுநராக பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த திட்டத்தை என்ன பண்ணிடுறாரு, 10 ஆண்டு திட்டமாக மாற்றி விட்டுறாரு. சரிங்களா. எப்போ அப்படின்னா 1793 வந்து அவர் மாற்றி விட்டுறாரு. ஸோ இதை தான் என்னன்னு நம்ம சொல்கிறோன்னா நிலவருவாய் திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஃபஸ்ட்டு யார், ராபர்ட் கிளைவ் ஓராண்டு திட்டம்னு சொன்னார். அடுத்து வந்த வாரன் ஹேங்க்டிங்ஸ் வந்து ஓராண்டு திட்டத்தை 5 ஆண்டுன்னு மாற்றிட்டு மறுபடியும் ஓராண்டே இருக்கட்டும் போதும் அப்படின்ட்டு மாற்றி விட்டுறாரு. அடுத்து வந்த காரன் வாலிஸ் என்ன பண்ணுறாரு, அதிரடியாக அதை 10 ஆண்டு திட்டம்னு மாற்றி விட்றாரு. எந்த வருஷத்தில், 1793. அவ்வளோதான். ஸோ இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு பேஜே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுது. சரிங்களா. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 திட்டம், நிலையான நிலவருவாய் திட்டம், ரயத்வாரி முறை, மகள்வாரி முறை, இதெல்லாம் யார் வந்து ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது. ஸோ எப்படிங்க இந்த நிலையான நிலவரி திட்டம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்த்தோம், ராபர்ட் கிளைவை தானே நம்ம பார்த்தோம். இங்கே ஏன் காரன் வாலிஸ் பிரபு அப்படின்னு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அவர் 10 ஆண்டு திட்டமாக மாற்றினதுக்கப்புறம் தான் அதை என்னன்னு வந்து அழைச்சிட்ருக்காங்க, நிலையான நிலவருவாய் திட்டம்னு அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்போ நிலையான நிலவருவாய் திட்டம்ங்கிறது யாரை சொல்லணும், காரன் வாலிஸ் அவரை தான் சொல்லணும். ரயத்வாரி முறைங்கிறது இப்போ நம்ம அடுத்து படிக்க போகிற பாயிண்ட்டு. ஸோ அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் தாமஸ் மன்ரோ. அடுத்து மகள்வாரி முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வில்லியம் பென்டிக் பிரபு. சரிங்களா. அவ்வளோதான். சரி, இப்போ அடுத்து வந்தீங்கன்னா, இந்த நிலையான நிலவருவாய் திட்டம் இருக்குங்களா. ஸோ இது எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, வங்காளம், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசம்,
உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி அப்படிங்கிற பகுதியிலையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடக்கு கர்நாடக பகுதிகள்லையும் வந்து கொண்டு வராங்க. ஸோ அவங்க கொண்டு வந்தது எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஆங்கிலேயர்கள் இருந்த எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு வரல. இவங்க எங்கெங்கே ஆளுநர்களாக இருந்திருக்காங்களோ அந்த பகுதிகளில் தான் இவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க முடியுது. ஸோ அப்போ இவங்க எந்தெந்த பகுதிகளில் பண்ணியிருக்காங்க? வங்காளம், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசத்தில் இருந்த வாரணாசி, வடக்கு கர்நாடகம். ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் பிடிச்சி வச்சுருந்த மொத்த பகுதிகளில் 19% நிலப்பரப்பில் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இந்த பகுதிகளில் எவ்வளோ சதவீதம்னு சொல்லியிருக்காங்க? 19% அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முறைகளை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி அப்படிங்கிற பல பெயர்களால் அழைக்கப்பட்டுருக்கு. இது நிலையான நில வருவாய் திட்டத்தை ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரின்னு சொல்லிட்டு இந்த பெயர்கள்னாலலாம் அழைக்கப்பட்டுருக்கு. சரிங்களா? சரி, இந்த திட்டத்தில் அவங்க இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பு கூறுகள்ங்க, இதெல்லாம் பயங்கரமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சிக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு முறையாக வரி வந்து செலுத்துகிற வரைக்கும் அந்த ஜமீன்தார்கள் வந்து அந்த நிலையோட உடைமையாளர்களாக இருப்பாங்க. அந்த நிலம் உன்னோட பொறுப்பில் இருக்கக்கூடியது, அப்போ உனக்கானது மாதிரி. அது எப்போ வரைக்கும் உனக்கானது மாதிரி அப்படின்னா, நீ கரெக்டாக எனக்கு வரி கொடுத்துட்ருக்க வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி யார்கிட்ட சொல்லுது? ஜமீன்தாரர்கள்கிட்ட வந்து சொல்லுது. அப்போ என்ன பண்ணுறாங்க? ஜமீன்தாரர்கள் வந்து அந்த நிலங்களை விவசாயிகள்கிட்ட கொடுத்து அவங்கள விவசாயம் செய்ய வச்சு விவசாயிகள்கிட்ட இருந்து அடிச்சு பிடுங்குறாரு. யார்? ஜமீன்தார் அடிச்சு பிடுங்குறாரு. அதில் சில பகுதிகள், அதாவது மொத்தமாக 11 பங்கு வசூலிக்கிறாங்கன்னா அதில் 10 பங்கு ஆங்கிலேயர்கள்ட்ட கொடுத்துட்டு 1 பங்கு இவங்க வந்து வச்சுக்கிறாங்க. யார்? ஜமீன்தார்கள் வந்து வச்சுக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் கஷ்டப்படக்கூடியது யார்? விவசாயிகள் தான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த முறையை பொறுத்தளவில் ஜமீன்தார்கள் வந்து விவசாயிகள்கிட்ட இருந்து அடித்து பிடுங்கி சரியான முறையில் வரி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகள்கிட்ட இருந்து வரியை வசூலித்து யார் வந்து அரசுகிட்ட வந்து கொடுக்குறா? ஜமீன்தார்கள். அவ்வளோதான். சரிங்களா? சரி, ஜமீன்தார்கள் வந்து வணிக குழுவிற்கு செலுத்தி வந்த வரி நிலையாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த சூழ்நிலையிலும் உயர்த்தப்பட மாட்டாது என்று உறுதியளிக்கப்பட்டது. ஸோ இதை நாங்கள் எந்த டைம்லையும் உயர்த்த மாட்டோம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்களாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நீதி அதிகாரங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து அரசு வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா ஜமீன்தார்கள்ட்ட இருந்து அவங்க பெற்றுட்டாங்க. ஸோ ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா இவங்க தான் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அரசு வந்து என்ன பண்ணிடுச்சு? ரத்து பண்ணிடுச்சு. ஜமீன்தாரர்கள்கிட்ட வந்து நீதித்துறை அதிகாரம் வந்து கிடையாது. ஏன்னா அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க. சரி, இதுக்கான நிறைகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தரிசு நிலங்கள், இந்த காடுகளாக இருந்தது கூட என்னவா மாறி இருக்குன்னா விவசாய நிலங்களாக வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஜமீன்தார்கள் வந்து நிலத்தோட உரிமையாளர்களாக கருதப்பட்டிருக்காங்க. நீதி வழங்கக்கூடிய பொறுப்புலேருந்து ஜமீன்தாரர்களை வந்து விடுவிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் நிறைகளா அப்படின்னு வந்து கேட்குற மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா? பட் அவங்க இதெல்லாமே நிறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைகள் தான் யாருக்கு? ஆங்கிலேய அரசுகளுக்கு நிறைகளாக தான் இருந்திருக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜமீன்தார்கள் வந்து ஆங்கிலேய அரசுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையானவங்களாக மாறிடுக்காங்க. அடுத்து ஆங்கில அரசுக்கு நிலையான வருவாய், அதாவது அந்த வரி வந்து கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்குது, அதை வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்கு நிறைகள் தான். குறைகள்ங்கிறது இப்போ நம்ம விவசாயிகளோடது வந்து இருக்கும் பாருங்கள். ஆங்கிலேய அரசுக்கும் விவசாயிகளுக்கும் நேரடி தொடர்பு வந்து கண்டிப்பாக இதில் நடக்கவே இல்லை. ஏன்னா ஜமீன்தார்கள் தான் நடுவில் வந்து இருக்காங்க இல்லைங்களா? ஸோ வந்து ஆங்கிலேயர்களும் விவசாயிகளுக்கும் நேரடி தொடர்புங்கிறது இங்கே கிடையவே கிடையாது. அடுத்து வந்து விவசாயிகளோட உரிமைகள் வந்து எதுவுமே கிடைக்கல, மறுக்க தான் பட்டிருக்கு. ஜமீன்தார்களோட பொறுப்பில் விடப்பட்டிருக்காங்க. யார்? விவசாயிகள். அடுத்து விவசாயிகள் வந்து பெரும்பாலும் அடிமைகளாக தான் நடத்தப்பட்டிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த திட்டத்தினால ஜமீன்தார்கள் வந்து என்னவா மாறி இருக்காங்க? ஆடம்பரத்தை நோக்கியும் ரொம்ப சோம்பேறியாகவும் மாறி இருந்திருக்காங்க. ஸோ இந்த போக்குனால் வங்காள பகுதிகளில் நிறைய கிராமங்களில் ஜமீன்தாரர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே நிறைய சண்டைகள் வந்து ஏற்பட்டிருந்திருக்கு, மோதல்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதுதான் நிலையான நிலவருவாய் திட்டம். அவ்வளோதான், முடிஞ்சுதா? அடுத்து வந்து ரயத்வாரி. ஸோ ரயத்வாரி முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார்? தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. எப்போ? 1820. யார் யாருனால? தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் ரீட். ஓகேங்களா? சரி, இது எந்தெந்த பகுதிகளில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மதராஸ், பம்பாய், அசாம் மற்றும் கூர்க் ஆகிய இந்திய மாகாணங்களில் இது எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஸோ இந்த திட்டத்தில் என்னங்க நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே நேரடியாக விவசாயிகள்கிட்ட வந்து இடத்த வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிலேயர்களுமே வந்து விவசாயிகள்கிட்ட இருந்து தான் வந்து வரி வசூல் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த திட்டத்து மூலமாக அந்த நிலத்தோட உரிமையாளர்கள் விவசாயிகள் தான் அப்படின்னு வந்து கருதப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில்
இப்போ நம்ம வந்து ஒரு 10% வந்து அதில் விளைச்சல் பண்ணுறோம் அப்படின்னா அதில் பாதி வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கணும். 5% ஓகேவா? 10% நீ விளைச்சல் பண்ணுறியா, அப்போ 5% எனக்கு வேணும் அப்படின்னு வந்து அரசு வந்து சொல்லியிருக்கு. ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருக்கு, உன்னோட விளைச்சலில் பாதி வந்து எனக்கு வந்திருக்கணும் அப்படின்னு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தாமஸ் மன்றோ வந்து என்ன பண்ணுறாருனா 3ல் 1 பங்கு மட்டும் கொடுங்க போதும் அப்படின்றாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், 3ல் 1 பங்குங்கிறது அது அவங்க ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட் அப்படியே எங்கே போயிடுது, கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. எப்படி பார்த்தாலும் விவசாயிகளுக்கு வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஸோ நீ 3ல் 1 பங்கு கொடுத்தா போதும் அப்படின்னு வந்து நாங்கள் ரொம்ப வந்து பெருந்தன்மையாக வாங்கியிருக்கோம். உன்ட்ட 3லேயுமே வந்து பாதி நான் கேட்க கிடையாது இல்லையா, 1 பங்கு தான் நான் உன்ட்ட கேட்குறேன் அப்படின்னாலும் ப்ராஃபிட் வந்து அப்வியஸாக அங்கே போயிடுது இல்லைங்களா. ஓகே சரி, இப்போ இவங்க வந்து சிறப்பு கூறுகளாக என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ வரி வந்து ஒப்பந்தம் வந்து நேராக விவசாயிகள்கிட்ட தான் நாங்கள் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நில அளவு மற்றும் விளைச்சலோட மதிப்பீடை பொறுத்து தான் வரியை வந்து நாங்கள் நிர்ணயிக்கிறோம். ஸோ வந்து நான் வந்து நீ 20% கொடுக்கணும், 30% கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் உனக்கு திணிக்காமல் உன்னோட நிலம் எவ்வளவு, அதில் வரக்கூடிய விளைச்சல் எவ்வளவுங்கிறத பார்த்து தான் நாங்கள் வரி விதிச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது விளைச்சலில் 45லேருந்து 50% வரை வரியாக நிர்ணயம் செய்தது. ஸோ அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எப்படி பார்த்தாலும் ப்ராஃபிட்டுங்கிறது அங்கே போயிடுச்சு ங்கிறப்ப இங்கே என்னவாக இருக்கும், நஷ்டமாக தான் இருக்கும். சரி, இந்த முறையினால் ஏற்பட்ட விளைவுகள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்வியஸாக நில வருவாய் அதிகமாக தான் இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து என்ன தான் நல்ல சிறப்பான காலங்களாக வந்து இருந்தாலும், அதாவது இப்போ வச்சிங்கன்னா நல்ல விளையும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த விளைச்சல் காலமாக இருந்தாலுமே நிலவரி செலுத்துறதுக்கு விவசாயிகள் வந்து சிரமப்பட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. அடுத்து ஜமீன்தாரர்களுக்கு பதிலாக விவசாயிகளே வந்து சுரண்டியிருக்காங்க. ஸோ போன முறையில் ஜமீன்தார்களை சுரண்டுற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் ஜமீன்தார்கள் என்ன பண்ணாங்க, விவசாயிகள்கிட்ட இருந்து சுரண்டி அரசுக்கு கொடுத்தாங்க. ஆனால் இங்கே அரசு ஸ்ட்ரைட்டாக எங்கே வந்துருச்சு, விவசாயிகள்கிட்டயே வந்துருச்சு. அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகள்வாரி முறை. ஸோ இந்த மகள்வாரி முறை அப்படிங்கிறது வந்து ஹோல்ட் மெகன்சி அப்படிங்கிறவரோட சிந்தனையினால் உருவாக்கப்பட்டது. இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஜமீன்தாரி முறையிலேருந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லைட்டாக வேறுபடுத்தி கொஞ்சம் ஏதோ சேஞ்சஸ்லாம் பண்ணி வந்து கொடுத்தது தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சமாக வேறுபடுத்தி கொண்டு வந்ததை 1822 எங்கெங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, பஞ்சாப் போன்ற சில பகுதிகளில் வந்து மேலே இருந்திருக்குங்க. கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணங்கள், மத்திய இந்தியாவின் சில பகுதிகள் மற்றும் பஞ்சாப் போன்ற பகுதிகளில் 1822 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் மெர்தின்ஸ் அப்படிங்கிறவரோட வழிகாட்டுதலின்படி வில்லியம் பென்டிங் இருக்கார் இல்லைங்களா, அவர் இன்னும் கொஞ்சம் நிறையா சேஞ்சஸ் கொடுத்து 1833 அது மறுபடியும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் 3ல் 2 பங்கு நீங்கள் வரியாக செலுத்தணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் பென்டிங் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு வரக்கூடிய விளைச்சலில் 50% நீங்கள் கொடுத்தா போதும். அப்போ 3ல் 2 பங்குங்கிறத நீ வந்து அவ்வளோ வேணாம், 50% கூட போதும் அப்படின்னு ரொம்ப குறைச்சிட்ட மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எப்படி பார்த்தாலுமே விவசாயிகளுக்கு தான் பல அடிகள். ஸோ இதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜமீன்தார்களை வந்து நியமிக்கலை, அரசு வந்து நேரடியாக வாங்கலை, அந்த கிராமத்திலே வந்து ஒருத்தவரை சூஸ் பண்ணி நீ தான் எல்லாருக்கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கிராம தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. சரிங்களா. அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்திங்கன்னா இதோட சிறப்பு கூறுகள்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராம தலைவர் தான் வந்து அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே வந்து தரகராக இருந்திருக்காரு. சரியா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர்கிட்ட வந்து பல கிராமங்களும் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஸோ கிராம நிலங்களுக்கு அந்த கிராமத்தை சேர்ந்தவரே நாங்கள் வந்து ஒரு உறுப்பினராக வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் விளைவுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம தலைவர் வந்து அந்த பணங்களை வச்சு சில அவருக்கு தேவையான சலுகைகள்ங்கிற தப்பான முடிவுகளையும் வந்து அவர் கொண்டு போயிருந்திருக்காரு. ஸோ இந்த திட்டமுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து சாதகமாக அமையலை. ஸோ இந்த ஜமீன்தாரி முறையை வந்து திருத்தி அமைக்கப்பட்ட வடிவமாக இருந்தாலும் உயர் வகுப்பினருக்கு மட்டும்தான் இது வந்து லாபகரமாக வந்து இருந்திருக்கு. எந்த முறை, மகள்வாரி முறை. சரிங்களா. அவ்வளோதான். சரி, விவசாயிகளின் மீது ஆங்கில நில வருவாய் முறையின் தாக்கங்கள். ஸோ அந்த நம்ம பார்த்த 3 திட்டங்கள் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கில நில வருவாய் மூலமாக என்ன நடந்துச்சு, என்னென்ன கிளர்ச்சிகள் வெடிச்சிச்சு, அதை எப்படி ஒடுக்குனாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் அடுத்தடுத்து இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்க்கும்போது எல்லாமே வந்து சுரண்டல்களாக தான் நடந்திருக்கு. ஸோ விவசாயிகள் வந்து முன்னேற முடியலை, அவங்க ரொம்ப கீழே தான் போனாங்க. அதனால் அவங்களோட பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டு என்னால் இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட நிலங்களை மற்றவங்களுக்கு விற்கிற சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு.
ஸோ அதுலேயுமே நிறைய சுரண்டல்கள் வந்து ஏற்படுது சரிங்களா. அந்த வட்டிக்கு கொடுக்குறவங்க, ஜமீன்தார்கள், இந்த மாதிரி நிறைய பேர்னால சுரண்டல்களுக்கு உள்ளானனால கோபம் அடைஞ்சு என்ன நடக்குது, புரட்சிகள் வந்து வெடிக்குது சரிங்களா. அந்த மாதிரி இதில் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தால் கழகம். எப்போ வருது, 1855 ஆரம்பித்து 1856 வரைக்குமே வந்து நீடிச்சிருக்கு. இதுதான் வந்து விவசாயிகளோட முதல் கழகமாக வந்து கருதப்படுது. என்னது, சந்தால் கழகம் அப்படிங்கிறது. இது வந்து எங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய ராஜ்மஹால்ங்கிற குன்றுகளுக்கு பக்கத்தில் வந்து சந்தால் மக்கள் வந்து வேளாண்மை செஞ்சிட்ருக்காங்க. அந்த மக்களை வந்து சந்தால் மக்கள்னு குறிப்பிடுறனால இது வந்து சந்தால் கழகம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சந்தால் மக்களோட அறியாமைகளை பயன்படுத்தி இந்த வட்டிக்கு கொடுக்குறவங்க, இந்த நிலம் வாங்கி விற்கிறவங்க, இவங்க எல்லாமே அவங்கள நிறைய ஏமாற்றிட்டுருக்கனால 1855 ஆயுதம் ஏந்தி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புரட்சியில் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ இந்த ஐரோப்பிய பண்ணைக்காரங்க இவங்க எல்லாருமே வந்து அந்த மக்களோட உழைப்புகளை வந்து உறிஞ்சிறனால இவங்களுக்கு கண்டிப்பாக அபியாசம் என்ன ஆகும், என்னடா இவங்க இவ்வளோ உழைச்சும் நம்மளால் எதுவுமே பண்ணவே முடியலையே, இவங்களுக்கு வட்டி கட்டுறதுக்கே நமக்கு சரியாக போகுதே, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் அவங்க உணரும்போது என்ன நடக்கும், கண்டிப்பாக ஒரு புரட்சி வந்து நடக்கும் இல்லைங்களா. ஸோ அது எப்போ வரையும் தொடர்ந்துருக்குன்னா பிப்ரவரி 1856 வரைக்கும் வந்து இது நடந்திருக்கு. அதாவது புரட்சி யாரோட தலைமையில் வந்து இது நடந்திருக்கு அப்படின்னா அந்த சந்தால் மக்கள்ல இருந்த 2 சகோதரர்களோட தலைமையின் கீழே வந்து நடந்திருக்கு சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த புரட்சிக்கு பின்னாடி இந்த சந்தால் மக்கள் வந்து வாழ்ந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை அரசு என்னென்னு அறிவிக்குதுன்னா சந்தால் பர்ஹானா அப்படின்னு சொல்லி அரசு வந்து என்ன பண்ணுது, அறிவிக்குது சரிங்களா. ஸோ இது மூலமாக அந்த மக்களோட நிலத்தையும் அவங்களோட அடையாளங்களையும் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட இருந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ கழகம். இண்டிகோ அப்படின்னா அவுரி புரட்சி சரிங்களா. 1859 60 வரைக்கும் நடந்திருக்கு சரியா. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வங்காள மக்கள்களிடையே அந்த விவசாயிகளை வந்து அவுரி வந்து நீங்கள் நிறையா வந்து சாகுபடி பண்ணணும் அப்படின்னு வந்து கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை நாங்கள் குறிக்கிற விலை தான், அதில் தான் நாங்கள் வாங்கிக்குவோன்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. அது ரொம்ப குறைந்த விலைக்கு தான் நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அவங்கக்கிட்ட வந்து சுரண்டிருக்காங்க. அப்போ என்ன நடக்கும், கண்டிப்பாக புரட்சி வந்து வெடிக்கும் இல்லைங்களா. அப்போ செப்டம்பர் 1859 திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு சரண் பிஸ்வாஸ் இவங்களோட குழு மூலமாக நாதியா மாவட்டம் அப்படிங்கிற இடத்துல நடக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து யாரால் அடக்குமுறைக்கு வந்து உள்ளாயிருக்குன்னா ஐரோப்பிய பண்ணையாளர்களோட கடுமையான அடக்குமுறைகளால் மக்கள் வந்து ஐயோ இவங்க என்னடா இப்படி போட்டு நம்மளை தாக்குறானுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, கழகங்களை கைவிட்டுறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு ஆக்ட் வந்து உருவாகுது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் த ஆக்ட் 1862, அதாவது சட்டம் பாகம் 6 சரிங்களா. அது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. ஸோ கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐரோப்பியர்களோட அந்த பண்ணையாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட அடக்குமுறைக்கு கொஞ்சம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி வந்து கொண்டு வராங்க. ஸோ அடுத்து ஒருத்தவர் இருக்காருங்க, தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த வங்காளத்தில் இருக்கக்கூடிய அவுரி சாகுபடியாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, விவசாயிகள், அவங்களோட துயரங்களை மக்களுக்கு வந்து கொண்டு வரதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மக்களுக்கும் அரசுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக நீல் தர்பன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை வந்து அவர் எழுதியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு செய்தித்தாள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வெளியிட்டிருக்கு. என்ன செய்தித்தாள்னா இந்து தேசபக்தன் அப்படிங்கிற செய்தித்தாள் வந்து இந்த அவுரி சாகுபடியாளர்களோட துயரங்கள் எல்லாமே வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு இந்து தேசபக்தன்கிற செய்தித்தாளை யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து என்னது, இந்த நீல் தர்பன்கிற நாடகம். ஓகேங்களா, இது ரெண்டுமே எதோடங்க சேர்ந்தது, இண்டிகோ கழகம் அவுரி புரட்சியோட சேர்ந்த விஷயம் சரியா. அடுத்தது பாப்னா கழகம். ஸோ இந்த பாப்னா கழகம் அப்படிங்கிறது விவசாயிகளால் நடத்தப்பட்டது. அது யாருக்கு எதிரான, ஜமீன்தார்களோட அடக்குமுறைக்கு எதிராக வந்து நடத்தப்பட்டது. இது எங்கே நடக்குது, வங்காளத்தில் இருக்கக்கூடிய பாப்னா அப்படிங்கிற பகுதியில் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசப் சந்திரா ராய் அப்படிங்கிறவரால் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ ஆப்வியஸாக ஜமீன்தார்கள் அப்படின்னாலே ரொம்ப வந்து கொடுமை பண்ணி டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இவர் என்னங்க எங்களை இப்படி படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாப்னாங்கிற பகுதியில் எழுந்தது தான் இந்த கழகம். ஸோ அங்கே வந்து ஜமீன்தார்கள் அவங்களாம் வந்து ரேராக தான் கொல்லப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து போய் காவல்துறையினரை வந்து அணுகும்போது காவல் நிலையங்களும் வந்து என்ன பண்ணுது, சேதப்படுத்தப்படுது இந்த கலகக்காரர்கள்னால. ஸோ அந்த அடித்து நொறுக்கிறது கொல்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேராக தான் இருந்திருக்கு. ஆனால் அவங்களோட கான்செப்டில் தெளிவாக இருந்திருக்காங்க, எங்களுக்கு சட்டம் தேவை, ஸோ அதை மட்டும் எங்களுக்கு பண்ணி கொடுங்க, நாங்கள் அமைதியாக தான் போராட போகிறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொடூரமான அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரேராக தான் நடந்திருக்கு. கொல்லப்படுறது, தாக்குதல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரேராக தான் நடந்திருக்கு சரிங்களா. அடுத்தது தக்கான கழகம் 1875 பூனாவில்
விவசாயிகள் வந்து கழகத்தில் ஈடுபடுறாங்க. இவங்க என்ன காரணத்துக்காக வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா, உள்ளூரில் இருக்கக்கூடிய வட்டிக்காரங்க தொல்லை தாங்க முடியல, அவங்க வந்து எங்களோட நிலங்கள் எல்லாத்தையுமே வந்து சுரண்டுறாங்க, எங்களோட சொத்துக்களை வந்து பறிக்க பார்க்குறாங்க, இது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. இந்த போராட்டம் 33 கிராமங்களுக்கும் வந்து பரவுது. சரிங்களா? மார்வாரி சகோதரர்களோட சொத்துக்கள் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. யார்? விவசாயிகள். சரிங்களா? இவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது எல்லாமே இந்த கழகத்துக்குள்ளே வந்து நடக்கப்பட்டது தான். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரசு வந்து ஒரு சட்டம் வந்து இயற்றுது. தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் அப்படிங்கிறத நிறைவேற்றப்பட்டு விவசாயிகளோட குறைகளை வந்து நாங்கள் தீர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சட்டத்தை வந்து இயற்றியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன கழகத்தோடது? நமக்கு தக்கான கழகம் 1875. அடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, இதுவுமே அதே தான், நிலத்தின் மீது வட்டி கடைக்காரர்கள் வந்து ரொம்ப வந்து அட்டூழியம் பண்ணுறாங்க, நிறைய காசு வந்து கேட்குறாங்க, வட்டி கேட்குறாங்க, எல்லாமே வந்து இதே பிரச்சனையாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க, பஞ்சாப் நில உரிமை சட்டத்தை வந்து உடனடியாகவே வந்து நிறைவேற்றுறாங்க. ஏன்னா பஞ்சாபில் பிரச்சனை நடக்கிறத இந்த ஆங்கிலேய அரசு வந்து விரும்பலை. ஏன்னா அங்கே தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இராணுவத்துக்கு வீரர்களை வந்து தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பஞ்சாப் பகுதியில். ஏன்னா அந்த சைடு இருந்து தான் நிறைய மக்களை வந்து தேர்வு செய்வாங்க இல்லைங்களா? இப்போ வரைக்குமே அதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அங்கே வந்து கலகங்கள் நடக்கிறதா அவங்க வந்து விருப்பப்படலை. உடனே வந்து சட்டங்களை வந்து இயற்றி மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டு நாங்கள் வந்து எல்லாமே செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் வந்து 3 பிரிவினர்களாக வந்து பிரிக்கப்படுறாங்க. ஸோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் மக்கள் விவசாயிகள், சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், வட்டி கடைக்காரர்கள்னு சொல்லிட்டு 3 வகையாக வந்து பிரிவினர்களை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ முதல் பிரிவு மக்கள்கிட்ட இருந்து மற்ற 2 பிரிவு மக்களும் நிலத்தை விற்பது, அடமானம் வைப்பது மீதான நிறைய கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கிறாங்க. ஸோ கட்டுப்பாடே இல்லாதப்ப தானே நீயா ஒன்று போட்டு பண்ணுற, அப்போ இந்த கட்டுப்பாடுகளை நீ ஃபாலோ பண்ணி எதனாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவினராக பிரித்து அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. இதுக்கு மேலே பிரச்சனை பண்ணிங்கன்னா அவ்வளோதாண்டா அப்படின்ட்டு. சரிங்களா? அடுத்தது சம்பிரான் சத்தியாகிரகம். ஸோ அந்த சம்பிரான்கிற பகுதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பீகார் மாநிலத்தில் ஒரு இடத்துல வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அது என்னது, சம்பிரான் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஐரோப்பிய பண்ணையாளர்களோட சட்டத்துக்கு புறம்பான நிறைய மனிதநேயமற்ற குற்றங்கள் வந்து அங்கே நடந்துட்டுருக்குங்கிறனால சம்பிரான் பகுதியில் பிரச்சனை வந்து நடக்குது. சரிங்களா? சரி, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே என்ன பிரச்சனை அப்படின்னா, அவுரி சாகுபடி பிரச்சனை தான் அங்கேயுமே நடந்துட்டுருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட மகாத்மா காந்தி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர்களுக்கு வந்து உதவுறதுக்காக முன் வராரு. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து இதை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி வந்து அவங்களுக்கு எல்லாமே எடுத்து சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுதுன்னா, ஒரு விசாரணை குழுவை வந்து நியமிக்குது. அதில் ஒரு உறுப்பினராக காந்தியையும் வந்து சேர்த்துக்கிறாங்க. அப்போ இவங்களோட குறைகள் எல்லாமே எப்போ வந்து தீர்க்கப்படுது அப்படின்னா, மே 1918 வருடம் சம்பிரான் விவசாய சட்டம் அப்படிங்கிறத நிறைவேற்றப்பட்டு இவங்களோட குறைகள் எல்லாமே கேட்டு தீர்த்து வைக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேடா சத்தியாகிரகம். இதை கைரா அப்படின்னும் அழைக்கிறாங்க. இது எப்போ நடக்குது? 1918 தான் வந்து நடக்குது. ஸோ இது எங்கே இருக்குது இந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் மாநிலத்தில் வந்து இருக்குது. சரிங்களா? கேடா அப்படிங்கிற மாவட்டம். சரிங்களா? ரொம்ப வந்து பஞ்சமாக வந்து இருக்குது. அந்த பஞ்சம் இருக்கக்கூடிய நேரத்துலையுமே வந்து இந்த வட்டிக்கு கொடுத்தவங்க வரி செலுத்துறதுக்காக எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அரசுமே என்ன பண்ணுது, உனக்கு பஞ்சமாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது, எனக்கான வரியை வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுது. அப்போ அந்த மக்கள் அந்த கேடா மாவட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, உள்ளூர் விவசாயிகள் எல்லாமே சேர்ந்து வரிகொடா இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. வரிலாம் கொடுக்க முடியாது, போடா, நானே பஞ்சத்தில் உட்காந்துருக்கேன், உனக்கு என்ன வரி அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள் வந்து நிகழ்த்துறாங்க. சரிங்களா? அந்த டைமில் வந்து அந்த இயக்கத்துக்கு யார் பொறுப்பேற்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா, காந்தி தான் வந்து பொறுப்பேற்றுட்ருக்காரு. ஸோ இயக்கத்துக்கு காந்தியடிகள் தலைமையேற்றார். சரிங்களா? ஸோ இந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்த டைமில் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தோட ஒரு முக்கியமான தலைவராக உருவாயிட்டு வந்துக்கிட்டே இருக்கார். அட் த சேம் டைமில் அவர் ஒரு பக்கம் உருவாயிட்டு இருக்கார். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாப்ளா கிளர்ச்சி 1921. இது வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் விவசாயிகள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ இவங்க எல்லாருமே எதற்கு எதிராக வந்து போராடி இருக்காங்க அப்படின்னா, ஜமீன்தார்களுக்கு எதிராக தான் வந்து போராடி இருக்காங்க. அது வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்து ஜமீன்தார்களுக்கு எதிராக போராடி இருக்காங்க. ஸோ இவங்களோட முதன்மை காரணம் என்ன இருக்குன்னா, இந்த இந்து ஜமீன்தார்களும் அரசும் சேர்ந்து எங்களை வந்து சுரண்டுது, எங்களால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணதான் சொல்கிறாங்க. ஏப்ரல் 1920 நடைபெற்ற மலபார் மாவட்ட மாநாட்டின் முதல் மாஃப்ளா விவசாயிகள் உத்வேகம் அடைந்தனர். சரிங்களா? ஸோ 1921 இவங்க என்ன பண்ணுறாங்க, கிளர்ச்சி வந்து செய்கிறாங்க. ஸோ 1921 டிசம்பர் மாதம் என்ன பண்ணுறாங்க, அரசு வந்து இரக்கமே இல்லாமல் எல்லாத்தையும் கொன்று குவிச்சு என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ரொம்பவே வந்து
இரக்கமற்ற முறையில் இந்த கிளர்ச்சியை அடக்குறாங்க. 2337 விவசாயிகளை வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. 1650 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. 45,000 பேர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து கடுமையான முறையில் வந்து இந்த கிளர்ச்சியை ஒடுக்கி இருக்கதா வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, பர்தோலி சத்தியாகிரகம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 1928 வருஷத்தில் 30% வரைக்கும் நில வருவாயை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உயர்த்தியிருக்காங்க. இந்த பர்தோலிங்கிற இடம் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் வந்து இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த இயக்கத்துக்கு வந்து யார் வந்து தலைமை ஏற்றுக்கிறாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து தலைமை ஏற்றுக்கிறாரு. வரியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதே இயக்கத்தை தான் கொடுக்குறாங்க. வரிகொடா இயக்கம் வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சத்தியாகிரகம் வந்து பண்ணுறாங்க. February 12, 1928 வரிகொடா இயக்கத்தை வந்து தொடங்குறாங்க. இதில் நிறைய பெண்களும் வந்து கலந்துக்கிட்டதா சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ 1930 பர்தோலியில் வரி செலுத்த மறுப்பு தெரிவித்து விவசாயிகள் வந்து நிலங்களை குறைந்த விலையில் நாங்கள் வித்துறோம், எங்களுக்கு நிலமே வேணாம், போங்க, நான் குறைந்த விலையில் விற்றுட்டு நாங்கள் வேறு ஏதாவது கூட பண்ணுறோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அரசு அதையுமே என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட இருந்து அடித்து நிலத்தை பிடிங்கி கையகப்படுத்திடுறாங்க. கையகப்படுத்தி ஏலத்தில் விட்டுறாங்க. அப்போ 1937 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதை விசாரித்து விவசாயிகளோட நிலங்களை அவங்களுக்கே திருப்பி மீட்டு கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது பர்தோலி சத்தியாகிரகமுக்கான கண்டென்ட். அவ்வளோதான். பாடம் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னென்ன திட்டங்கள் வந்து நடந்துச்சு, ஆங்கிலேய அரசு என்ன மாதிரி வந்து நிலவரி வந்து சுமத்துறாங்க விவசாயிகள் மேலே, அதனால எழுந்த கிளர்ச்சிகள் என்ன, அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கிடச்சிது, இல்லை சொல்யூஷன் கிடைக்காம எந்த மாதிரி போக்கில் வந்து போச்சுங்கிற கண்டென்ட் எல்லாமே இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.